கால சர்ப்ப தோஷம் இருப்பவர்கள் ஜாதகத்தில் அவர்களுக்கு பிறகு இருக்கும் தலைமுறை 10 தலைமுறையை அது கெடுத்து விடுகிறது. முதலில் கால சர்ப்ப தோஷம் என்றால் அது ஜாதகத்தில் ராகு கேதுக்குள் கிரகங்கள் அடைபட்டு கிடப்பது. இது ஏன் ஏற்பட்டது என்று பார்த்தால், 2 பாம்பு சந்தோஷமாக பின்னிக்கொண்டிருக்கும் பொழுது யாராவது அடித்து கொன்றார்களோ அதனால் வந்த தோஷம். சந்தோஷமாக இருப்பதை அடிப்பதால் அவர்கள் கொடுத்த சாபத்துக்கு பெயர்தான் காலசர்ப்ப தோஷம். இது எந்த தலைமுறையிலிருந்து நடக்கிறதோ அதிலிருந்து அவர்களின் 10 தலைமுறையை அது பாதித்து விடுகிறது. இதனால் களத்திர தோஷம், புத்திர தோஷம், இளமையில் வறுமை இருந்தும் அனுபவிக்க முடியாமல் இருப்பது, ஏதாவது ஒரு விதத்தில் குடும்பம் பாதித்து கொண்டே இருக்கும். அதற்கு பெயர்தான் காலசர்ப்ப தோஷம். இது முதல் பாதி வாழ்க்கையை கெடுத்துவிடும், 2வது பாதி வாழ்க்கையை கொடுத்துவிடும். காலசர்ப்ப யோகமாக மாறிவிடும் என்று சொல்வார்கள். ஆனால் வாழ வேண்டிய வயசில் வாழ விடாமல் விடுவதுதான் காலசர்ப்ப தோஷம். இதனால் இந்த காலசர்ப்ப தோஷத்துக்கு உடனடியாக பரிகாரம் என்பதை செய்து கொள்ள வேண்டும். ஜாதகத்தில் ராகு கேதுக்குள் கிரகம் இருக்கிறதா, உடனே அதற்கான பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும், கல்வி கற்பதில் தடை வரும், பிடிவாத குணத்தை கொடுத்துவிடும். முதல் பாதியில் ராகு திசையோ கேது திசையோ வந்தால் அவர்களுடைய குணம் கெட்டுவிடும். அவர்கள் இருப்பதை விட்டு பறக்க ஆசைப்படுவார்கள், அல்லது சிறு வயதில் தேவையற்ற வீண் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி கல்வியை கெடுத்து விட்டுவிடும். ஆதலால் இதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆக ஜாதகத்தில் ராகு கேதுக்குள் கிரகங்கள் இருந்தால் உடனடியாக காளகஸ்தி சென்று ருத்ராபிஷேகம் செய்து கொள்வது தோஷத்திற்கு மிகச்சிறந்த பரிகாரமாகும். அடுத்ததாக பரம்பரை தோஷமாக தாய் தந்தையருக்கும் இருந்தால் அதற்கு முழு பரிகாரம் என்பது 2 பாம்பு பின்னியது போன்ற ஒரு சிலையை செய்து அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கின்ற விநாயகர் அல்லது அம்மன் கோயிலில் வியாழக்கிழமை அல்லது செவ்வாய் வெள்ளி ஆகிய கிழமைகளில் ஜாதகத்தை பொறுத்து அதில் ராகு கேதுகள் இருப்பதன் அடிப்படையில் அந்த கிழமையில் ராகு காலத்தில் யமகண்டத்தில் என தேர்வு செய்து நாம் அந்த அம்மன் கோயில் வாசலில் இருக்கும் அரச மரம் வேப்ப மரம் இருக்கும் இடத்தில் இந்த சிலையை பிரதிஷ்டை செய்துவிட்டால் உங்களுக்கு உண்டான தோஷம் எளிதாக விலகிவிடும். அந்த தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறையினருக்கு இந்த தோஷம் போகாமல் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க தொடங்கிவிடும். காலசர்ப்ப யோகமாக மாறிவிடும்.